ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதத்தின் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா ஸ்ட்ரோக் வரக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது. மோஸ்ட்லி இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 இயர்ஸ் மேலே இருக்கிற மேலுக்கு இது காமனாக வரும். இது கூட சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த ஹார்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் எவாலுவேட் பண்ணாமல் மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில், இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் விட்டு விட்டு இர்ரெகுலராக எடுக்கும்போது இது வரும். இது கூட உடல் பருமனா, ஒபிசிட்டி நம்ம சொல்லுவோம், ஓஎஸ்ஏன்னு சொல்கிறது, இல்லைன்னா நம்ம பிளட்டில் பிறவிலேயே அது உரியக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இன்ஹெரிட்டட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிக் நீங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது. இன்னொன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காச்சும் பக்கவாதம் வந்திருந்தா, இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பக்கவாதம் வந்திருந்து ப்ராப்பராக ரூல் அவுட் பண்ணாமல், இல்லை அதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கும் இர்ரெகுலராக மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா திருப்பியும் இன்னொரு பக்கவாதம் வரக்கூடிய தன்மைகளும் அதிகமாக இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.